முழு உண்மையும் தெரிஞ்சுக்காம நம்ம ஒருத்தர் மேலே போடுற பழி நம்மளோட பல தலைமுறைகளை பாதிக்குமா? இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இஸ்வாகு வம்சத்தோட மன்னன் சகரன் அஸ்வமேத யாகம் நடத்துறாரு. யாக குதிரையை யாரோ திருடிடுறாங்க. அந்த குதிரையை தேடி சகரனோட 60,000 மகன்களும் பூமியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாதாள வரைக்குமே போயிடுறாங்க. அங்க கபில முனிவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அவருக்கு அருகில் தான் அந்த யாக குதிரை இருக்கு. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச சகரனோட மகன்கள் நீதான் குதிரையை திருடுனியா அப்படின்னு முனிவரை நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. தியானம் கலைஞ்ச கபில முனிவர் அவர் கண்களை திறக்கிறாங்க. அந்த ஒரு பார்வையிலேயே சகரனோட 60,000 மகன்களும் சாம்பலாயிடுறாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு ஒரே வழி கங்காதேவி பூமிக்கு வந்து அவங்களோட அஸ்தியை தொட்டா மட்டும்தான் அவங்க ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். இதனால பல தலைமுறைகளுக்கு பிறகு சகரனோட வம்சத்திலேயே பிறந்த பகீரதன் கடுமையா தவம் புரிஞ்சு கங்காதேவியை பூமிக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கங்காதேவி நேரடியா பூமியில வந்து விழுந்தா அந்த சாம்பல் சிதைஞ்சு போயிடும். அதனால சிவபெருமான் தன்னோட ஜடையில கங்காதேவியை ஏற்றி கொண்டு அவங்கள மெதுவா வெளியிடுறாரு. இறுதியா சகரனோட மகன்களோட சாம்பலை கங்காதேவி தொட்டு அவர்களுக்கு முக்தியும் கிடைக்குது. ஒரு முழு உண்மையும் தெரிஞ்சுக்காம அந்த முனிவரை அவங்க சாற்றின குற்றம் தான், அதுக்கான தண்டனை தான் இந்த முழு கதையும். இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மேலே யாராவது இந்த மாதிரி பழி போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் காணலாம். பை.